உலக சுகாதார நிறுவனத்தோட தரவுகளின்படி புகைப்பிடிப்பதால உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சத்துக்கும் அதிகமான இறப்புகள் ஏற்படுவதா சொல்லப்படுது. இதன் காரணமா புகையிலை இல்லா தலைமுறையை உருவாக்க ஒரு நாடு மிக முக்கிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு. அது எந்த நாடு, அப்படி என்ன முன்னெடுப்பு, விரிவா பார்க்கலாம். எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியமான வாழ்வை கருத்தில் கொண்டு மாலத்தீவு ஜெனரேஷனல் ஸ்மோக்கிங், அதாவது தலைமுறை சார்ந்த புகைப்பிடித்தலுக்கு தடை விதித்த உலகின் முதல் நாடா மாறியிருக்கு. இதன் மூலமா ஜனவரி 2007ஆம் ஆண்டு இல்லனா அதுக்கு பிறகு பிறந்த நபர்கள் எந்த வடிவத்திலும் புகையிலையை வாங்கவோ பயன்படுத்தவோ இல்லனா விற்பனை செய்யவோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. மாலத்தீவு அரசு இந்த நடவடிக்கையை பொது சுகாதார பாதுகாப்புக்காகவும் புகையிலை இல்லா தலைமுறையை மேம்படுத்தும் ஒரு வரலாற்று மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மாலத்தீவில் வயது வித்தியாசமின்றி எல்லா தனிநபர்களுக்கும் பொருந்தும் வகையில சிகரெட்ஸ் அண்ட் வேப்பிங் தயாரிப்புகளில் இறக்குமதி, விற்பனை, விநியோகம், வைத்திருத்தல் அண்ட் பயன்பாட்டுக்கு முழுமையா தடை விதிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டின் தரவுகளின்படி 13 to 15 வயதுக்குட்பட்ட இளம் வயதினரிடையே புகையிலை பயன்பாடு விகிதம் கிட்டத்தட்ட இரட்டிப்பா வளர்ந்திருக்கு. அதே போல உலக சுகாதார நிறுவனத்தோட தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டுல மாலத்தீவின் மக்கள் தொகையில் 15 to 69 வயதுக்குட்பட்டவோர் சுமார் 25.5% பேர் புகையிலையை பயன்படுத்துவோரா இருந்திருக்கிறாங்க. இதுல ஆண்கள் 41.7%, பெண்கள் 9.3% இருந்திருக்கிறாங்க. இந்த சிகரெட்ஸ் அண்ட் வேப்பிங் பயன்பாட்டுக்கு முழு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது அனைத்து வயதினருக்கும் பொருந்தும்னு சொல்லப்படுது. அதே போல இந்த தடை மாலத்தீவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் பொருந்தும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தடை அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல. இதே போன்ற ஜெனரேஷன் ஸ்மோக்கிங் பேன் பிரிட்டன்ல முன்மொழிவுகள் தாக்கல் செய்யப்பட்டாலும் அது ஒருபோதும் நிறைவேற்றப்படல. மாறா பரிசீலனையில தான் இருப்பதா சொல்லப்படுது. இதே போன்ற சட்டத்தை நியூசிலாந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. ஆனா 2023 நவம்பர்ல அமலுக்கு வந்த அந்த சட்டம் ஒரு வருடத்திற்குள்ள ரத்து செய்யப்பட்டிருக்கு. எது எப்படினாலும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை கருத்தில் கொண்டு புகையிலை மீதான தலைமுறை சார்ந்த தடையை பொதுமக்கள் வரவேற்று வரக்கூடிய நிலையில இது போன்ற தடை இந்தியாவிலேயுமே வர வேண்டும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. சோ இந்தியாவில் இது போன்ற ஜெனரேஷனல் ஸ்மோக்கிங் பேன் அப்படிங்கிற மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.